விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டி இன்று காலை 8:20 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளர் திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர் அணியினர் கையில கருப்பு பேட்சை அணிந்து கொண்டு மாணவர்களுக்காக மாணவர்களாய் ஒன்றிணைவோம் சொல்லிட்டு மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் சொல்லிட்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழல்ல இந்த விடியா அரசினுடைய காவல்துறை அவர்களை குண்டுகட்டாக கைது பண்ணி அராஜக போக்கோடு வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கள், கைது செய்து சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வேகத்தை இவர்களின் மீது போராட வந்தவர்கள் மீது காட்டக்கூடிய வேகத்தை அந்த ஞானசேகரன் என்ற பாலியல் குற்றவாளியின் மீது காட்டியிருந்தால் அவரின் மீது 20 வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்குல்ல, அந்த 20 வழக்குகளை இந்த வேகத்தை காட்டி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாள். இப்ப வேற வீடியோவில் 4 பெண்கள் இருக்கிறதாக சொல்றாங்க, அந்த 4 பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்ப குற்றவாளிகளின் மீது வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை நீதி கேட்பவனின் மீது வேகமாக நடவடிக்கை எடுக்குது. அப்ப இவர்களின் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை குற்றவாளிகளின் மீது எடுத்திருந்தால் குற்றங்கள் குறைந்திருக்கும், இந்த போராட்டத்திற்கு வேலை இருந்திருக்காது. அப்ப காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரின் மீது நடவடிக்கை எடுக்கிறது? யாரை போய் பாய்ந்து கைது பண்ணுதுன்னு பார்த்தாக்க பஞ்சு மிட்டாய்க்காரன், பலூன் விற்கிறவன், தள்ளுவண்டி கடைக்காரன் இவனதான் போய் கைது பண்ணுது. கஞ்சா விற்கிறவன், போதை மருந்து விற்கிறவன் இவனா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலராக இருந்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு சொன்னாரு, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நடக்குதா? யாரை பார்த்தாலும் கைது பண்றீங்க, போராட்டத்துக்கே அனுமதி தர மாட்டீங்க, போராட வந்தாலே கைது பண்றீங்க, இதெல்லாம் என்ன மாதிரியான அடக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு கே பாலகிருஷ்ணன் அவர்கள், உங்க கூட்டணி கட்சி தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதற்கு ஏற்றார் போலதான் இன்னைக்கு காவல்துறை போராட வந்தவர்கள் எல்லாம் கைது செய்து கொண்டிருக்கிறது. இது கூட பரவாயில்லைங்க, ஆனா நேத்து ஒரு கேவலமான விஷயம் பண்ணாங்க பாருங்க இந்த தமிழ்நாடு காவல்துறையினர், அதுதான் மிகவும் கண்டிக்கத்தக்கது. பெண்கள் ஷால் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்றாங்க. அங்க போன பெண்கள் கருப்பு ஷால் அணிந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கருப்பு ஷாலை புடுங்கி கீழே போட்டிருக்கு காவல்துறை. எப்படி இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன் விட்டவர் இந்த கருப்பு ஷாலுக்காக இன்னைக்கு பயப்படுறாரு. ஏன் தெரியுமா? அந்த பாலியல் வழக்கு திமுகவின் மீது கரைபடிந்துள்ளதால் பெண் பிள்ளைகள் அந்த கருப்பு ஷால் எடுத்து போராட்டம் நடத்திடக்கூடும் சொல்லிட்டு அந்த கருப்பு ஷாலை பார்த்து அஞ்சு அதை பிடுங்கி போட்டிருக்கிறது காவல்துறை. இன்று நியாயம் கேட்க போன அதிமுகவினுடைய மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலவுகிறதா என்ற கேள்வி உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுப்பிய அந்த கேள்வி இன்றைக்கு நிரூபணம் ஆயிருக்கிறதா இல்லையா? அப்ப இன்னைக்கு சட்டமன்ற கூட்டம் அங்க நடைபெற போகுது, இன்னைக்கு சட்டமன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு முக்கியமான அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவரை போராட வந்தாருன்னு சொல்லிட்டு குண்டுகட்டாக 50 பேரோட வலுக்கட்டாயமாக கைது பண்ணி கொண்டு போறீங்கன்னாக்க அப்ப யாருக்கு இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க நினைக்குது? அப்ப இந்த தமிழ்நாடு மாநிலத்துல குற்றவாளிகள் எல்லாம் பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, குற்றவாளிகளை கைது பண்ணுங்கன்னு சொல்லி போராட வரக்கூடிய பொதுமக்களை தான் நீங்க கைது பண்ணுவீங்களா? அப்ப அவர்களின் மீது இந்த காவல்துறை வீரத்தை காட்டுமா? இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி நிலவுகிறது என்ற அச்சம் மீண்டும் எழும்புகிறது. ஏன்னா ஒரு சிறு போராட்டம் கூட நடத்த முடியாத அளவிற்கு இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசு அவ்வளவு நெருக்குதல்களை எதிர்க்கட்சிக்கு கொடுக்கிறது என்பது இந்த கைதும் ஒரு சாட்சி. அதனால் இந்த ஆட்சி விரைவில் தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டில் இந்த சர்வாதிகாரி ஸ்டாலின் அவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். அதிமுகவினுடைய மாணவர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அவருடைய கைது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது. மீண்டும் கேள்வி எழுப்புகிறோம், யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார்? இந்த கேள்வியை கேட்ட அதிமுகவினருக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உரிய பதில் கொடுத்தே ஆக வேண்டும். சிங்கை ராமச்சந்திரனும் கைது செய்யப்பட்ட மாணவர் அணியினரும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். நன்றி.